Hello students, welcome you all to the video lecture on chapter number 5, squares and square roots, example 6. Question pathina, is 2352 a perfect square? If not, find the smallest multiple of 2352 which is a perfect square. அதுக்கப்புறம் அந்த நம்பருக்கு ஸ்கொயர் ரூட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்றது முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லையா அப்படின்றதுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அப்ளை பண்ணி நம்ம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 2352க்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன் மெத்தடால டிவைட் பண்ணுங்க. ஸோ என்னெல்லாம் பிரைம் நம்பர்ஸ் 2, 3, 5, 7 and so on, right? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணோம். இப்போ 2 ஆல டிவைட் ஆகல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் நம்பர் நம்ம ப்ரொசீட் பண்ணணும். 3 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ 3 ஆலையும் அந்த நம்பர் டிவைட் ஆகல அப்படின்னா தான் நெக்ஸ்ட் 5ல டிவைட் பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணோம். அந்த மாதிரி அப்படியே கண்டினியூஸ்ல போகணும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஈவன் நம்பர், அப்ப கண்டிப்பா எனக்கு நம்பர் 2 ஆல டிவைட் ஆகும். ஸோ 2 ஆல டிவைட் பண்ணுங்க, ரைட்? ஸோ 2 1s are 2, again 2 1s are 2, பேலன்ஸ் ஒரு 1 இருக்கும். ஸோ 15 ஆயிரும். 7 2s are 14, again ஒரு 1 இருக்கும். 12 ஆயிரும். 6 2s are 12. Again இந்த நம்பர் ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2. 5 2s are 10, ஒரு 1 இருக்கும். ஸோ 17 இருக்கு. ஸோ 8 2s are 16, இன்னொரு 1 இருக்கு பேலன்ஸ், அது 6 கூட போச்சுன்னா 16 ஆயிடும், ரைட்? ஸோ 8 2s are 16. திருப்பியும் இந்த ஈவன் நம்பர், ஸோ டிவைட் பை 2. ஸோ 2 2s are 4, ஒரு 1 பேலன்ஸ் இருக்கும். 18 ஆயிரும். 9 2s are 18, இங்க ஒரு 8 இருக்கு. ஸோ 4 2s are 8. திருப்பியும் இந்த ஈவன் நம்பர் டிவைட் பை 2. 2 1s are 2, 4 2s are 8, ஒரு 1 பேலன்ஸ் இருக்கு. அப்போ 14. 7 2s are 14. ஸோ இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா 2 ஆல டிவைட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ 3 ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 4 3s are 12, ரைட்? ஸோ பேலன்ஸ் ஒரு 2 இருக்கும். 27 ஆயிரும். ஸோ 27 அப்படின்னா 9 3s are 27. ஸோ அகெயின் இந்த நம்பர் ஆட் நம்பர், ஸோ 2 ஆல டிவைட் ஆகாது. 3 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ 3 1s are 3, அப்புறம் ஒரு 1 பேலன்ஸ் இருக்கு. ஸோ 19 ஆயிரும். ஸோ 6 3s are 18 தான் வரும். 19 வராது. ஸோ அப்போ இந்த நம்பர் 3 ஆல டிவைட் ஆகாது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் 3 ஆலையும் 2 ஆலையும் டிவைட் ஆகாது. 3 ஆலையும் டிவைட் ஆகாது. நெக்ஸ்ட் 5 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட் பிளேஸ்ல 5 இல்ல 0 இருந்தாதான் அந்த நம்பர் 5 ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்ப இதுவும் கிடையாது. 5 ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் 7 ட்ரை பண்றோம், ரைட்? ஸோ 7 7s are 49. ஓகே, ஸோ அகெயின் இப்போ இந்த நம்பர் வந்து 2 ஆல டிவைட் ஆகுதா? இல்ல, ஏன்னா ஆட் நம்பர். ஸோ 3 ஆல டிவைட் ஆகுதா? 3 2s are 6 தான். இதுவும் கிடையாது. திருப்பி இது 5 ஆலையும் டிவைட் ஆகாது. ஒரே ஆப்ஷன் என்ன? 7 ஆல தான் டிவைட் பண்ண முடியும், ரைட்? ஸோ 7 1s are 7. ஸோ ஒன்ஸ் இங்க 1 வர வரைக்கும் நம்ம பிரைம் ஃபேக்டர்ஸால டிவைட் பண்ணி இந்த மாதிரி எழுதிட்டே வரலாம், ரைட்? ஸோ இப்போ இந்த நம்பரை வச்சுதான் நம்ம இந்த ஹோல் 2352 மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இந்த நம்பரை அப்படின்னு சொல்லலாம், ரைட்? ஸோ 2352 அப்படின்னு 2 into 2 into 8 2 into 2, ஸோ 4 2s இருக்கு. அப்புறம் ஒரு 3, அப்புறம் 7 into 7. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? இஸ் 2352 a perfect square? ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என்னோட பிரைம் ஃபேக்டர்ஸ்லாம் பேரா இருக்கணும். அதாவது ஒரு நம்பர் 2 தடவையாவது இருக்கணும், கரெக்டா? ஸோ இப்போ 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பேரா இருக்கு. அகைன் இந்த 2 பேர்ல இருக்கு, ரைட்? 7 பேர்ல இருக்கு. பட் 3 பாத்தீங்கன்னா பேர்ல இல்ல, ரைட்? இன்னொரு 3 கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா என்னோட 2352 என்னது? இட் இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது நான் இதுல இந்த ரூட் 3 அப்படியே தான் வரும், கரெக்டா? ஸோ 3 நான் எழுத முடியாது ஸ்கொயர் ரூட் எடுக்கும் போது. ஸோ அதனால இந்த நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. ஏன் அப்படின்னா 3ன்றது பேர்ல இல்ல, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து therefore 2352 is not a perfect square. Not a perfect square because the prime factor 3 has no
pair. Okay. So pair இல்ல. அதனால நான் வந்து நம்பர் 3க்கு pair இல்லன்றதுனால இந்த 2352 வந்து perfect square கிடையாது. So next question பாத்தீங்கன்னா, if not, find the smallest multiple of 2352 which is a perfect square. எப்ப இந்த நம்பரை ஏதாவது ஒரு வேல்யூ கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த வேல்யூவை நான் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா எப்ப இந்த நம்பர் மாறும்? கண்டிப்பா எனக்கு இன்னொரு 3 இந்த பக்கம் இருந்துச்சுன்னா, மல்டிப்ளிகேஷன்ல இன்னொரு 3 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் என்ன சொல்லலாம், இந்த நம்பரை அதுதான் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 2352 which will be a perfect square னு சொல்லலாம். கரெக்டா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆல்ரெடி 2 ஒரு பேரா இருக்கு, ரைட்? சோ நெக்ஸ்ட் 2வும் பேரா இருக்கு. ஓகே, இந்த 3 காண்டி எனக்கு பேர்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஃபைண்ட் அவுட் பண்ற நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். கரெக்டா? சோ அப்ப 3 கூட இன்னொரு 3ய மல்டிப்ளை பண்றீங்க, ரைட்? சோ அந்த மாதிரி பண்ணா நான் கண்டிப்பா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயரை மாத்த முடியும். இந்த 2352 கூட இன்னொரு நம்பரை மல்டிப்ளை பண்ணி ஒரு ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது கண்டிப்பா அந்த நம்பர் பர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம மல்டிப்ளை பை 3 போட்டாதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும் அப்படின்றதுனால ஸோ 2352 கூடயும் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எதனாலதான் மல்டிப்ளை பண்ணோம்? 3ஆல தான் மல்டிப்ளை பண்ணோம். கரெக்டா? ஸோ இந்த நம்பர் எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது. இந்த நம்பர் கூட ஏதாவது ஒன்று மல்டிப்ளை பண்ணி இந்த நம்பரை நான் என்னவா மாத்தணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும். அதுதான் என்னோட செகண்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ இது எப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறும்? இன்னொரு மல்டிப்ளை பை 3 போட்டா இது பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும். கரெக்டா? ஸோ அப்போ ரைட் சைட்ல மல்டிப்ளை பை 3 போட்டீங்கன்னா லெஃப்ட் சைட்லயும் ஒரு மல்டிப்ளை பை 3 போடுங்க, முடிஞ்சிருச்சு ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ 2352 ஓகே இன்டூ 3 என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஓகே, ஸோ 3 2s are 6, 5 3s are 15, ஒரு கேரி இருக்கு, 3 3s are 9, 9 plus 1 என்ன? 10. இன்னொரு கேரி இருக்கு, 3 2s are 6, 6 plus 1 7. ஓகே, ஸோ வேணா இப்படி தனியா மல்டிப்ளை பண்ணி பாருங்க, ரைட்? ஸோ 3 2s are 6, 5 3s are 15, 3 3s are 9, 9 plus 1 10, 3 2s are 6, 6 plus 1 7, ரைட்? ஸோ அப்ப இந்த நம்பர் கூட ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு 7056 வருது. இந்த நம்பர் தான் என்னோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், ரைட்? ஸோ அப்ப therefore 7056 is smallest multiple. ஓகே, ஏன் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் சொல்றோம்? என்னால இன்னொரு இது கூடயே திருப்பி நான் வந்து இப்ப 3 இல்லாம வேற ஏதாவது கூட ஒரு 3 into 4 அப்படி போட்டா கூட எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா வரும். ஏன்னா 4ன்றது 2 into 2, கரெக்டா? ஸோ இப்ப அந்த மாதிரியும் பண்ணலாம். ஆனா எனக்கு அவங்க கேட்டிருக்கிறது ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் தான். ஸோ ஒரு 3ஆல மல்டிப்ளை பண்ணாலே போதும், இந்த நம்பர் வந்து எனக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாறிடும். கரெக்டா? ஸோ இஸ் ஸ்மாலஸ்ட் மல்டிபிள் ஆஃப் 2352 which is a perfect square. Okay, so second part முடிஞ்சிருச்சு. Next வந்து find the square root of the new number. Okay, so இப்போ obtain பண்ணிருக்கீங்கல்ல இந்த நம்பர் 7056, இதோட square root find out பண்ண சொல்றாங்க. Okay, so அப்ப actually 7056 அப்படின்றது என்னது? இப்பதான் நம்ம find out பண்ணோம், கரெக்டா? So 2 into 2, திருப்பி ஒரு 2 into 2, okay, திருப்பி ஒரு 3 into 3, திருப்பி ஒரு 7 into 7. ஓகே, ஸோ இந்த நம்பர்லாம் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு 7056 வரும். இதோட ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஓகே, ஸோ ஸ்கொயர் ரூட் என்னது? 2 தடவை ஒரு நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா அதுல இருந்து ஒரு தடவை அந்த நம்பரை எழுதினா போதும், ரைட்? ஸோ இந்த பேருக்கு ஒரு 2 எழுதினா போதும், இந்த பேர்ல இருந்து ஒரு 2 எழுதினா போதும், இந்த பேர்ல இருந்து ஒரு 3 எழுதினா போதும், இந்த பேர்ல இருந்து ஒரு 7 எழுதினா போதும், ரைட்? ஸோ இதுதான் வந்து இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட். So, 2 2s are 4, 4 3s are 12. Okay. So, 12 7s are 7 2s are 14, 7 1s are 7, 7 plus 1 8. Okay. So, 84. Square root of 7056 என்னது? 84. Okay. So, 3 part of the question find out பண்ணியாச்சு. First, இந்த நம்பரை perfect square ஆன்னு கேக்குறாங்க, கிடையாது. இதை பர்ஃபெக்ட் ஸ்கொயரா மாத்தணும்னா நான் என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணும்? 3ஆல மல்டிப்ளை பண்ணும்.
ஸோ 3ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஒரு நியூ நம்பர் வருது. அந்த நியூ நம்பருக்கு ஒரு ஸ்கொயர் ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.